அமுதா, நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸு இதெல்லாம் இல்லாமல் பண்ணுறீங்க. உங்கள் வீடியோ பூரா நான் நல்லா பார்க்குறேன், நல்லா இருக்குது. அம்மா அழுகாதீங்க, காலை வணக்கம் அக்கா, அழுகாதீங்கன்னு எனக்கு நீங்கள் நல்லபடியாக சொல்கிறீங்க. சரிங்களா? எனக்கு இப்போ தான் கொஞ்சம் டயம் இருக்கும். ஒரு 8, 9 மணி வரைக்கும் டயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்களுக்கு வேலை தான் இருக்கும் காலேஜில். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ பண்ண முடியாது. அடுத்து சாயங்காலம் 4 மணிக்கு பேங்குக்கு போயிடுவேன் வேலைக்கு. பேங்குக்கு போனேன்னா 6:30 மணிக்கு எனக்கு வேலை முடியும். அதனால தான் உங்களுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியல. உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல. சங்கடப்பட்டுக்கிறாதே, கோச்சுக்கிறாதீங்க. பணங்கானத்துக்காரங்களே, எனக்கு நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டேன்றீங்க, எனக்கு அமௌண்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேன்றீங்க. நான் என்ன பண்ணினேன் உங்களை? அடுத்து நான் பணங்கானத்துக்கு அடுத்த ஒரு 20 நாளே நாங்கள் வர்றேன். பணங்கானத்தில் என் நாத்தனா பிள்ளைக்கு கல்யாணம், எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி மகளுக்கு கல்யாணம். பணங்கானத்துக்கு வருவேன், உங்கள் இட்லி கடையில் இட்லி சாப்பிடுவேன். ஆனால் உங்கள் பேர் எனக்கு தெரியல. அமுதா அவங்க பேர் தான் எனக்கு தெரியுது. எல்லோரும் நல்லா இருங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்கள வீச்சரில் உட்காந்துருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும். அவங்களும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் நல்லபடியாக இருங்க. சரிங்களா? அவங்ககிட்ட நீங்கள் கமெண்ட் அனுப்புகிறீங்க, எனக்கு அதை சொல்ல முடியல, டைம் இல்லை. இப்போ கொஞ்சம் டயம் இருக்கும், எனக்கு நேரம் டயம் இருக்கும். 10 மணிக்கு மேலே ஆகிட்டா எனக்கு டயம் இருக்காது. ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டால் மத்தியானம் 2 மணிக்கு டயம் இருக்கும். அவ்வளோ 4 மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்சிடும். 4 மணிக்கு வேலை முடிஞ்சு நான் பேங்குக்கு போயிடுவேன். பேங்கில் போய் என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். அங்கேயும் இதே வேலை தான், கூட்டி துடைக்கணும், மாப் போடணும். பேங்குலேயும் இப்போ நான் படித்த அறிக்கை எனக்கு வேறு வேலை வர. இங்கேக்கு ஸ்கூலில் என்ன வேலை பார்க்குறேன்னு அங்கேயும் பேங்க்லேயும் அதே மாதிரி தான். பேங்கில் ஒரு நாளைக்கு எனக்கு 500 சம்பளம். பேங்கில் குறைஞ்சது 2 மணி நேரம் வேலை தான் பார்ப்பேன் நான். 500 சம்பளம். 400 தான் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நான் வேலை பார்க்குறத வச்சு கூட 100 போட்டு கொடுத்தாங்க. வாரம் 2500 வாங்குவேன். யார் எனக்கு தவணை? நீங்கள் எல்லாம் மக்கள்லாம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு கமெண்ட் அனுப்பி உங்களோட ஆதரவும் அந்த ஏழுமலையான் இருக்காரே வெங்கடாஜலபதி, அந்த ஏழுமலையான் நான் கும்புறோம் அந்த மருதமலையான் தான் எனக்கு துணை. என்னை நல்லபடியாக வைக்கிது, என்னை நல்லபடியாக என்னை பார்க்குது அந்த தெய்வம் ரெண்டும். என் வீட்டுக்காரர் என் கூடயே இருக்கார். அவர் இருக்கந்தட்டிக்கு எனக்கு அந்த மதுரமலை முருகனும் அந்த ஏழுமலையானே எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கூடயே இருக்கத்தட்டிக்கு எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் மக்கள்லாம் என் வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு அமௌண்ட் அனுப்புறீங்க பார்த்தீங்களா? அமுதா, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அந்த ஏழுமலையான் மருதமலையான்கிட்ட உங்களுக்கெல்லாம் நான் வேண்டி நான் கும்பிட்றேன். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க. இப்போ வீடியோ பண்ணாதான் எனக்கு டயம் கிடையாது. கொஞ்ச நேரம் வரைக்கும் இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு டயம் முடிஞ்சு போகும். எதுவும் நினைக்காதீங்க. சரிங்களா? என்னடா நம்ம வீடியோ பண்ணுறோம், அவங்க எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்களே, நீங்கள் நினைக்காதீங்க. சரியா? எனக்கு